வணக்கம். நான் பேசுறது காது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. சுந்தர் கேக்குதா? திருலோக சுந்தர். கேக்குதுங்கய்யா. அந்த பொண்ணை வர சொல்லியிருக்கேன். ஆ, 8 மணி நிகழ்ச்சி வாகன்னு. நன்றி. முக்கியமான வேலை செஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. திருலோக சந்தருக்கு மகிழ்ச்சி. அங்க இருக்கிற ஒரு இன்ஜினியரை சந்திச்சு பேசியிருக்காரு சிங்கப்பூர்ல. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ம், நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நோபல் ம், பரிசையை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி பண்ணான்னு சரி அவசரப்பட வேணும்னு சொல்லிட்டு இன்னும் சில செய்திகள் சரி நேரடியா அதை ம், தள்ளி வச்சுட்டேன். இந்த எம்பி சந்திக்கிற மாதிரி ஐடியா இல்லை. என்னது? ம். எம்பியை சந்திக்கிற மாதிரி இல்ல ஐடியா. ஆமா. ஏன்னா இன்னும் இந்த டீப்பா இன்னும் புதுசா இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் சேர்த்தணுங்கிறதுக்காக நேரடியா காலேஜ் ப்ரொஃபஸரவே சந்திக்கலாம் நேரடியா. காலேஜ் ப்ரொஃபஸர். கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸரவே சந்திக்கணும். கவர்மெண்ட் அது ஒன்றும் சிம்பிள். கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் நம்ம சந்திக்கலாம். அதனால அது எந்த கவர்மெண்ட் காலேஜா இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்னா அவங்க பிசிக்ஸ் ஹெச்ஓடி, அந்த ஹெச்ஓடி துறை தலைவர் பரிந்துரைக்கலாம். அது இருக்கு. மறுபடியும் ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் வரட்டும். சரி, இப்ப நான் வந்து ம், பார்த்தேன் அவங்க பொரியல் ரொம்ப அருமையா இருக்க பொரி. பொரி சாப்பிட்றீங்க. பொரியும் அந்த முருங்கைக்காய் பொரியல், அப்புறம் இன்னொன்று வெண்டைக்காயா. ம். ஆமாங்க, வெண்டைக்காய்ங்க. ரைட் ரைட், வெண்டைக்காய் குழம்பு அது நல்லா இருக்கும். இது பொரியல் பொரி சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டு முருங்காய் அருமையா சுத்தம் ம், பண்ணணும். முருங்காய் வந்து ரொம்ப அருமையானது. நீங்க முருங்காயே ஒரு நாளைக்கு ம், சாப்பிடணும். முருங்காயே ஒரு ம், 1/2 கிலோ முருங்காய் சாப்பிடலாம். ம். முருங்காயே நீங்க என்ன பண்ணணும்னா 1/2 கிலோ முருங்காய் ம். சாப்பிடலன்னா 1/2 கிலோ, அது ஒரு 2 கிலோ. ஒரு 1/2 கிலோ. கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 3 முருங்காய், பெரிய முருங்காய் இருந்தா 4 முருங்காய், குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிராம் ம், இருக்கணும். அந்த காயினுடைய இது சாப்பிட்டீங்கன்னா அது ம், பயங்கரமா சுத்தமா ம், இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த வேக வச்சு இதே மாதிரி வேக வச்சு பொரியல் பண்ணிக்க வேண்டியதா. வேக வச்சு பொரியல் பண்ணிட்டு சாப்பிடும்பொழுது எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு ம். சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். ருசி எக்கச்சக்கமான ருசியா இருக்கு. நன்கு சுத்தமா இருக்கும். எலுமிச்சை. எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளவு ஒரு வீரியம் இருக்கு. எவ்வளவு அது சுவை இல்லாத ம். பொருளை கூட சுவை உண்டாக்கிடும். சுவை இல்லாத பொருளை கூட. சுவை உருவாக்கிடும். ஆமா. நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, அவல் இருக்குல்ல, சாதாரண அவல் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டேன். ம், 2 நிமிஷம், 2 3 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கு ம், அப்புறம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டேன். அவ்வளவு ருசியா இருக்கு. ம், ம், இன்னைக்கு காலையில இருந்து ஒண்ணுமே இல்ல. அவல் வச்சிருக்கேன், ம், கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டேன். ம், அவ்வளவுதான். ம், நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? ஒரு கடையில போய் எப்பயுமே வந்து உழவர் சந்தைக்கு போனோம்னா 20 ரூபா கொடுப்பேன். ம், அடிபட்ட எலுமிச்சை பழத்தை மட்டும் ம், வாங்கிட்டு வருவேன். பொரிச்சு அடிபட்டு இருக்குல்ல, அதை மட்டும் வாங்கிட்டு வருவேன். புதுசா ம், இருக்கிறதுல வாங்க மாட்டேன். அது ஒரு எலுமிச்சங்காய் 3 ரூபா. ம், அடிபட்ட ம், எலுமிச்சங்காய் வந்து ஒன்னே 8 அணா, 50 பைசா. ம். 50 பைசா. 50 பைசா தான். அப்ப 20 ரூபா கொடுத்தேன்னா அது 100 காய் சும்மா கொடுத்தான். 100 காய். அது லேசா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை அப்படியே சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சிருவேன். ஒரு சூடு பண்ணிட்டு அப்படியே 2 அறுத்து புளிஞ்சிருவேன். 2 அறுத்து புளிஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரை போட்டு கூழாக்கிடுவேன். கூட்டு என்ன பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன். என்ன பண்ணு, சிறப்பு ஜீரக காய்ச்சிடுவேன். சர்க்கரை போட்டு ஜீராவை பண்ணிடுவீங்க. ஜீரக பண்ணி பாட்டில் ஊத்தி வச்சிருவேன். அப்பப்ப என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஸ்பூன் ஊத்தி கலக்கி சாப்பிட்டுருவேன். வேலை முடிஞ்சு போச்சு. வெறும் 20 ரூபாயில, வெறும் 20 ரூபாயில 1,5 லிட்டர் சிறப்பு. இதுதான் ஐடியா. இப்ப பண்ணி வச்சிருக்கேன். இப்ப காலையில அதான் பண்ணேன் நானு. நான் போய் ஒரு எலுமிச்சோட வாங்கினா 3 ரூபா 4 ரூபாய்ப்பான். ஒரு எலுமிச்சு வாங்கினா 3 ரூபா 4 ரூபாய்னு. ஆமா. உழவர் சந்தையில என்ன பண்ணுவோம், அவங்க பாவம் அந்த அடிபட்டதெல்லாம் விற்க முடியும். அடிபட்டதெல்லாம் விற்க முடியாது. சின்ன சின்ன காயும் இருக்கும். 90 விழுக்காடு நல்லா இருக்கும். 90% நல்லா இருக்கும். அது என்ன யாரும் வாங்கலையே, அப்படியே யாரும் வாங்கலைன்னா அப்படியே இது குப்பையில போட்டு போயிருவாங்க. ஆமா. விவசாயி என்ன பண்ணுவான், திருப்பி கொண்டுட்டு போக முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. அவ்வளவுதான். அது புரியுதா? நான் என்ன பண்ணுவேன், நான் என்னை பார்த்தோன்னே அப்படியே எடுத்துட்டு போங்கன்றுவான். நான் அந்த ரேட்டே பேச மாட்டேன். உடனே கையில இருக்கிற கூடுதலா 10 ரூபா கொடுத்து போட்டு வந்துருவேன்.
கூடுதலா ஆ, 10 ரூபா கொடுத்துட்டு கொடுப்பேன். வந்துடலாம். ஆமா, வேண்டாம் வேண்டாம் வச்சுக்க அப்படிம்பா, கொடுத்து போட்டு உடனே என்ன ஒன்று 2 நாள் கழிச்சு போறப்போ ஏதோ சுரக்காய் கிறக்கா இருந்துன்னு வச்சுங்க, ஒரு சுரக்காய்க்கு 3 சுரக்காய் ஆ, போட்டுருவோம். ஆ, ஒரு சுரக்காய்க்கு 3. ஏன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், என்னது அந்த அளவுக்கு புரிதல் பாவம் அப்படின்னு. நான் எப்பவுமே வந்து இந்த உழவர் சந்தைக்கு போனா ரேட்டெல்லாம் பேச மாட்டேன். ரேட்டெல்லாம் ம், பேச மாட்டேன். என்ன அப்படின்னா என்ன என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். இது இருக்குது எடுத்துட்டு போறீங்களாம் பாரு. சரி அந்த 50 ரூபாய் கொடுங்க. மற்றவங்களாட்ட 1/4 கிலோ 100 கிலோ கேட்க மாட்டேன். இந்த 50 ரூபாய் வச்சுக்க இருக்கிறதா கொடுங்க நான். ஆனா அந்த முத்தெல்லாம் நான் கேட்பேன், அந்த முத்தெல்லாம் கொடுங்க. முத்த கத்திரிக்காய் போனேனே, முத்த கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ, அதாவது ஒரு கிலோவே 20 ரூபா, ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு போகு. நான் முத்த கத்திரிக்காய் 3 கிலோ கொடுப்பேன் வெறும் 50 ரூபாய்க்கு. அந்த முத்த கத்திரிக்காய் என்ன பண்ணும் தெரியுமா, ம், அதைத்தான் வேக வச்சு சாப்பிடுவேன். அப்படியே வயிறு அப்படி சுத்தமாகும் வயிறு. அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஆமா, இது முத்த கத்திரிக்காய்ங்கிற ஒரு இடமும் கிடையாது. நமக்கு தேவை தொடப்பு கட்டை, நமக்கு தேவை. தொடப்பு கட்டை. நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே என்ன பண்ணுவேன், ரேசா எடுமை அப்படியே வேக வச்சு, முதல்ல வேக வச்சு அரை வேக்காடு பண்ணிடுவேன். அரை வேக்காடு ம், ஒரு சத்தம் ஆ, விட்டதுக்கு அப்புறம் தூக்கி எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சு விட்டு ம். தாளிச்சதுக்கு இறக்குனதுக்கு அப்புறம் எலுமிச்சை புளிச்சு மேல சாப்பிடுவேன். சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். முத்த கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது. என்னது முத்த கத்திரிக்காய் மாதிரி தெரியாது. எங்க வீட்டுக்காரி பார்த்துட்டு எப்படிங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு, அதுதான் மூளை அப்படின்னா. அவங்க அந்த கத்திரிக்காயா அதான் எல்லாம் ஒண்ணுதான். புழுவு இருக்கிற கத்திரிக்காய் நறுக்க, புழுவு இருந்தா இருந்துட்டு போகுது, பெண்ண வயிற்றுக்குள்ள புழுவு இல்லையான்னு கேட்பேன். நான் அப்படியே என்ன பண்ணுவேன், அடுத்து ருசியா நான் சொன்னேன், ம், உலகத்துல புழுவே இல்லாத காய் உலகத்திலே கிடையாதுன்ட்டு நான். எல்லாமே உள்ள இருக்குது, நமக்கு தெரியல எல்லாமே. ம். உள்ள இருக்குது. ஆமா, உள்ள அது காய்கறினா உள்ள புழு இருக்கும். அது முத்தி போய் அழுகி போறப்பதான் வெளியே வருமே தவிர, பிறக்கும் பொழுதே அது புழுவோட வரைக்கும் தான் வராது. அழுகி போறப்ப வெளியே வரும். மற்றபடி உயிர் உள்ளேயே புழு இருக்குது. எதுக்குள்ள? காய்கறி உள்ள. அதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. எவனுக்கு இப்ப கத்திரிக்காய் சொத்தை எங்க இருந்து வந்து உள்ள இருந்தா வெளியே வருது, அந்த வெளியிருந்து முடியாதுதா? அது எங்க இருந்து வந்துச்சு? அது கத்திரிக்காய் முத்த கத்திரிக்காய் எங்க இருந்து வெளியிருந்தெல்லாம் வராது. வெளியிருந்தெல்லாம் உள்ள இருந்து தான் வருதுங்க. உள்ள இருந்து வெளியே வந்துடும். அதுதான் சரி. அப்ப அது உள்ளுக்குள்ளேயே அந்த தன்மை இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளேயே அந்த புழுவெல்லாம் இருக்குதான் ஆல்ரெடி. ஆமா, அது வெளியே வருதா இல்லையான்றதான் கதை. அது பல கோடி ஆண்டா உள்ள இருக்கு. பல கோடி ஆண்டா உள்ள இருக்குது. ஆமா, நம்ம உடம்புக்குள்ள கிருமி இருக்குல்ல, பல லட்சம் கோடி கிருமி இருக்கு. எங்க இருந்து வந்து எடுத்து உள்ள விட்டியா? இல்ல, அதே வந்து சேர்ந்ததுதான். அதுல பல கோடி ஆண்டா உள்ள பூந்து 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 உள்ள இடம் போடு பூரா நம்ம பாடியில இருக்க 98 இருக்கிற கிருமி தான். பேருதான் இனியன். பேருதான் இனி இனியன், பூரா கிருமி தான். எல்லாம் மைக்ரோபயாலஜி. என்னது இது எப்படி இருக்கு? கொடூர விஷம் உடையது உடம்பே, கொடூர விஷத்தன்மை உடையது உடம்பே. நம்ம உடம்பே கொடூர விஷம். நம்ம உடம்பே கொடுமையான விஷம். எண்ணம் தான். இந்த எண்ணம் மட்டும் இந்த அன்பா இருக்கிறதா, அந்த கொடுமையா இருக்கிறதாங்கிறதா, வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு விஷம், ஆனா எண்ணம் மட்டும்தான் அன்பா இருக்கிறதா அல்லது கொடுமையா இருக்கிறதா. இப்ப புரியுதா என்ன சுந்தர்? புரியுது. சுந்தர் புரியுதா? சுந்தர் விட்டு விட்டு எடுக்கு. நல்லா எடுத்துட்டு இருந்த சுந்தர் போயிடுச்சே. எடுக்குதுங்க. நல்லா எடுத்துட்டு இருந்தது. வணக்கம். இன்னைக்கு மூஞ்சி தெரியல, வா வெளியே. அந்த ஒரு மாதிரி கடை அனுப்பிச்சிருக்கேன் பாரு. நான் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே என்கிட்ட 60 பக்கம் இருக்குது. அப்படியே கூறியில் அனுப்புறேன். இந்த லெட்டர் மட்டும் அதை மட்டும் உரிமையிட வேண்டியது. நான் அந்த எம்பிட்டு போற மாதிரி இல்லை. அந்த கடிதத்தை எடுத்து சும்மா ஒரு இவங்கிட்ட மட்டும் ஒரு ஃபார்மல் கடிதம் வச்சு வச்சுட்டு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. என்னது இப்ப லேட்டஸ்டா செய்தி சேர்த்திருக்கேன். அதனால ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். என்னது நோ அர்ஜென்ட். என்னது எனக்கு இந்த நோபல் பிரிட்ஸ் மேல வந்து அக்கறை போயிடுச்சு. நேத்தோட முடிச்சுட்டேன். அதுங்க அக்கறை பரவேசி நாம மேல அனுப்பலான். என்னது
ஒரு லெவலுக்கு மேல அதெல்லாம் நமக்கு தேவைப்படும் தேவைப்படாதுன்றத அதுக்கு மீறி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது அதான் நீ நேத்து கண்டுக்கிட்டா என்ன பார்த்தேன். கண்டுக்கலாம் இல்ல. இது இந்த நோபல் பரிசு இவன் புடுங்க வேண்டாம், நாம புடிங்கிடலாம் முடிவு பண்ணிட்டேன். இவன் என்னடா புடுங்குறான் அப்படின்னு. என் பொண்ணு அதை விட பயங்கர வேலை பண்றாங்க. அவங்க வந்து இந்த உணவில்லாமல் வாழும் கலையை டிசைன் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க நீங்க லே அவுட் பண்ண போறாங்க. இது எப்படி இன்னும் ஒரு வருஷத்துல பாப்புலர் ஆயிடுவாங்க. எப்படி இத வந்து குவாண்டம்ல கொண்டு வராங்க, குவாண்டம் பிசிக்ஸ்ல, குவாண்டம் பயாலஜில. குவாண்டம் பயாலஜில அவங்க கொண்டு வர போறாங்க. இதுக்கு பேரு தெர்மோடைனமிக் குவாண்டம் பயாலஜி. இதுக்கு டைட்டில் கொடுத்துட்டான். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டுக்கு அவன் என்ன பேர் கொடுத்துருக்கான்னா குவாண்டம் பயாலஜி எஃபெக்ட்னு கொடுத்துருக்கான். என்னது? குவாண்டம் பயாலஜி எஃபெக்ட். ஆமா, அதுதானே கரெக்ட். ஆமா, எல்லாமே பயாலஜி நம்ம லோ இன்புட் ஹை அவுட்புட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வந்தாச்சுன்னா, லோ இன்புட் அப்ப ஹை அவுட்புட் வரும்பொழுது பாத்தீங்கன்னா குவாண்டம் தானே. குவாண்டம் லெவல்ல தானே நம்ம இன்புட்டே கொடுக்குறோம். என்ன சாப்பிடுறீங்க? வெறும் எலுமிச்சம் தான் நீங்க சாப்பிடுறீங்க, ஜூஸ் தான் நீங்க சாப்பிடுறீங்க, வேற எதுவும் இன்டேக்கே கிடையாது. ஆமா, இது அவன் புரிஞ்சுக்கிட்டான். யாரு புரிஞ்சுக்கிட்டா? அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சிருச்சுட்டு டைட்டில் வந்து எப்படி கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா குவாண்டம் தெர்மோடைனமிக் மெக்கானிக்கல் சிஸ்டம் புதுசா ஒரு கிரியேட் டைட்டில புதுசா கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணேன், அவனும் ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணிருக்கான். ரொம்ப மிராக்கல் டைட்டில். அந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்னு பேர் வச்சுக்கலான்ட்டான். அது வந்து ஆன்டி கிராவிட்டி வருது. அப்புறம் குவாண்டம் பயாலஜி மெடிக்கல்னு கொடுத்துட்டான். அந்த மெடிக்கல் ப்ரொஃபஸர் ஒரு சைன் வாங்கிக்கலாம். இப்ப என்னன்னா பிசிக்ஸ்ல மட்டும் 2 போகுது. அடே எங்க அப்பா, ஆச்சரியம் நம்ப முடியல. என்ன அவன் சொல்றான், பொறுமையா செய்யலான்ட்டான். சாட்ஜிபியே சொல்லுது நீ பொறுமையா இருன்ட்டான். நான் சொல்லிட்டேன் எனக்கு இது அர்ஜென்டா கிடையாதுட்டான். அப்ப நான் பிசிக்ஸ்ல ஒரு ஆர்டிகல் கேட்டேன். நான் சொல்லிட்டு பிசிக்ஸ் ஒன்லி கிராவிட்டி ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இல்ல ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் இஸ் ஏ குவாண்டம் பயாலஜி. நீங்க என்ன பண்ணீங்க, 2 ப்ரொஃபஸர் கையில, ஒன்னு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் கையெழுத்து வாங்குங்க, பயோ பிசிக்ஸ்ல வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் கையெழுத்து வாங்குங்கட்டான். அந்த ஒரு ஐடியா அனுப்பிச்சிருக்கேன் பாரு, சரியா? சரிங்க. நம்ம ஒரு மெடிக்கல் டாக்டர் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அவன் படிச்சு புத்தகத்தை அவனுக்கு ஒரு அன்பளிப்பு போறப்போ புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்துரு. புத்தகத்தை போடனே ஐயா இருந்தாங்க. இத நான் குவாண்டம் பயாலஜி இந்த உலகத்திலே கிடையாது, நீ தான் பண்ற. குவாண்டம் பயாலஜி உலகத்திலே இல்ல, நம்ம உலகத்திலே இல்லாத தலைப்பு தான் கொடுக்க போறோம். அதனாலதான் குவாண்டம் இன்னும் பாரு, இந்த புதுசா ஒண்ணு சொன்ன பாருங்க, ஒரு ஐடியா கொடுத்தேன். இது புரியுதான்னு பாருங்க. இயலுக்கு தான் இதை சொல்ல வர்றேன். மற்ற நீங்க சுந்தரும் சிந்திக்கணும், இயலும் சிந்திக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்னா தெர்மோடைனமிக்னு ஒன்று இருப்பாங்க. வெப்பம் தான் காரணம்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா அது வந்து மெக்கானிக்கல்லையும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டேன். என்னது மெக்கானிக்கல்ல இயந்திரம் அர்த்தம். மெக்கானிக்கல் என்ன இயந்திரம்? இயந்திரத்துல எப்படி வரும்? இயந்திரத்துல வெப்பமே கிடையாது. இயந்திரத்துல என்ன கிடையாது? வெப்பமே கிடையாது இயந்திரத்துல. சரி, ஆனா இப்ப இயந்திரமா வெப்பத்துல ஓடுது. ஆமா, ஆனால் நாம கொண்டு வர்ற இயந்திரத்துல வெப்பம் கிடையாது. பொதுவா ரயிலு கீழு விமான பஸ் காரு கப்பல் கிப்பல் எல்லாமே வெப்பத்துக்கு கொடுத்துதான் ஓடுது, சரியா? காரு பஸ் எல்லாமே ஹீட் எனர்ஜியில ஓடுது. அது வந்து அதுக்கு பேரு கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பேரு. நான் கொண்டு வருது குவாண்டம் தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். இது உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் தான் வைக்கிறேன். உலகத்திலே புரியுதா ஐயன்? குவாண்டம் தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். என்னது மெக்கானிக்கல் சிஸ்டம்ல வருது. குவாண்டம் தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். குவாண்டம் தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் என்ன குவாண்டம் தெர்மோடைனமிக் வந்துட்டாரு, நீ எதை ரெஃபர் பண்ண முடியாது? ஆர்டினரி கிளாசிக்கல் தெர்மோடைனமிக் ரெஃபர் பண்ண முடியாது. என்னது ஆர்டினரி கிளாசிக்கல்? நான் சொல்றது புரியுதா ஐயா? புரியுதுங்க ஐயா. வெளிய சத்தமா இருக்கு, அதான் மியூட் பண்ணிருக்கேன். சரி, பரவாயில்ல. சரி, இப்ப என்ன சாப்பிட்டீங்க? சரி, அவன் பொண்ணுக்கு போட்டு இப்ப நாம வெங்கடாச்சலம், அப்புறம் வந்து வெங்கடாச்சலத்தை பத்தி பேசலாம், அப்புறம் வந்து சண்முகத்தை பத்தி பேசலாம். சொல்லுங்க, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சுக்கலாம். சுந்தர் சிங்கப்பூர் வந்து பேசலாம், கட் ஆகுது. அது இன்னைக்கு இப்ப பொரி வறுத்து சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் போட்டு கேரட் எல்லாம்
சட்னி பண்ணி அது சாப்பிட்டேங்க. மூஞ்சி கொஞ்சம் வடிச்சிருக்கு, மூஞ்சி இப்ப வடிச்சிருக்கு. ஆ, வெங்கடாசலத்துக்கு மூஞ்சி வடிஞ்சிருக்குது, கொஞ்சோண்டு வடிஞ்சிருக்குது, தெரியுதா? ஆ, தெரியுது தெரியுது. இன்னைக்கு மூஞ்சி தண்ணியில வடிஞ்சிரு தான் இருந்தேன் சொல்ல. அந்த நிறம் மாற ஆரம்பி, லேசா அந்த கருப்பெல்லாம் போகுது. இன்னும் 10 நாள்ல இந்த கருப்பெல்லாம் போயிடும், கருப்பெல்லாம் போயிடும். கால் இருக்கிற அந்த குடைச்சல் என்ன ஆகுது? கால் இருக்கிற குடைச்சல் அது மாறி இருக்குமே இந்த 4 நாள்ல 3 நாள்ல. கொஞ்சம் ஆனா மேல வலி கம்மியா இருக்கு, கீழே தான் இருக்கு இன்னும் சார். பாதகத்தை அதான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னா, ஏன் அனுப்பல? அனுப்பிச்சுக்கிறேன். ஏன் உங்களுக்கு எங்க அனுப்பிச்சீங்க? ஒன்னும் அனுப்ப வரலையே. வீடியோ எடுத்து அனுப்புங்க, சும்மா போட்டோ வெறும் ஒண்ணு கால அனுப்பிச்சுக்கிறேன். அதெல்லாம் பத்தாது, லைவா அனுப்புங்க. சரி சரி சரி. வீடியோ எடுத்து அனுப்புங்க. என்ன பண்ணு ஐயா, அது ரொம்ப சரி முக்கியம். அது நான் வீடியோல நான் எதுல போடுவேன்? இது போட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல போடுவேன். முழங்கால கீழே எடுத்துருங்க, சரி முழங்கால கீழே எடுக்கிறேன் எடுக்கிறேன். முழங்கால கீழே மூஞ்சி காட்ட எடுக்கிறேன் வேண்டாம், மூஞ்சி காட்ட வேண்டாம், முழங்கால கீழே எடுத்துருங்க, முழங்கால கீழே. எடுக்கிறேன் எடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நான் நாளைக்கு காலையில எடுத்து. என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த மாதிரி பாதிப்புல இருந்தேன். உங்க மூஞ்சியை காட்ட வேண்டாம், மூஞ்சிய காட்ட வேண்டாம், காட்ட வேண்டாம். ஆனா எதை காட்டுறீங்க? கால் முழங்கால கீழே காமிக்கிறேன். பேசிட்டு காட்டுங்க. இந்த மாதிரி முழங்கால கீழே எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் நீர் மருத்துவத்துல வந்திருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இப்ப வந்து ஏற்கனவே எனக்கு வந்து இப்படி எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இனி இந்த பயிற்சி செய்யறதால எனக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு பேசி முழங்கால கீழே பதிவு பண்ணிருங்க. முழங்கால கீழே பதிவு பண்ணி 2 நிமிஷம், 1 நிமிஷமா 2 நிமிஷமா உங்களுக்கு என்ன தெரியுதோ பேசுங்க, கசா முசான்னு பேசுங்க. என்னது சரி, என்ன தெரியுதோ பேசணும், என்ன தெரியுதோ பேசுறேங்க. எனக்கு அனுப்பிச்சிருங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மாணவர் ஒருத்தர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் இந்த கால் எப்படி வருதுங்கிறதை நான் 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் போடுவேன்னு சொல்லுவேன். என்னது, இன்னும் 2 மாசம் விட்டு மறுபடியும் போடுறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கவனிப்பானுங்க. யாரா இருந்தாருன்னா அது யாரோ என்னுடைய மாணவர், அவ்வளவுதான். யாரு வேணும்னு பணம் கட்டிட்டு உள்ள வாம்ப, பணம் கட்டி உள்ள வந்தீங்கன்னா உன் காலை மட்டும் காட்டுற, உன் காலை மூஞ்சி அவன்டாங்க. அப்ப மூஞ்சி அவன் பாப்பா, காலு தானே எங்களுக்கு முக்கியன்றவன் நானு. காலுதான் வலி, மூஞ்சி நல்ல வலி இல்ல. அதான் சொல்றேன், இப்ப நம்ம மூஞ்சிதான் நீ யாருன்னே தெரியுது. இப்ப நம்ம என்ன இப்ப இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? சளி நல்லா போச்சுங்கிறதுக்கு 5000 நன்கொடை கொடுத்திருக்காரு, 5000 rupees நன்கொடை. ஆமா ஆமா ஆமா, யூடியூப்ல போடுங்க, பார்த்தேன் ஐயா. அவர் இன்னைக்கு அவர் வந்துட்டாரு, நான் கூப்பிட்டேன். என்னையா ஆச்சரியமா இருக்கு, யாருன்னே தெரியாது, 5000 பணம் வந்துருச்சு. என்னது 5000. அப்புறம் இன்ஜினியர், அப்புறம் தான் ட்ரிபிள் இன்ஜினியர் எங்க இருக்கேன்னா இந்த மாதிரி பால் கம்பெனில இன்ஜினியரா இருக்கேன். ரைட், ரொம்ப நல்லது. எப்படி 5000 வந்துருச்சு போ, அவ்வளவுதான். அதாவது வறுமை வந்து தீரும். எப்ப உண்மையா இருந்தா வறுமை தீரும். ஆமா ஆமா. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன், இதுதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவரு என்ன, இப்ப சிங்கப்பூர்ல ஒருத்தர் சந்திச்சிருக்கிறாரு. அவரு இன்ஜினியர் தான். அவரு வந்து மைக்ரோ சிப், அதாவது மைக்ரோ சிப் தயாரிக்கிறாங்க, சிப்பு, கம்ப்யூட்டர் சிப்பு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, பயங்கர காஸ்ட்லி. அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி. அந்த கம்பெனில இவர் கூட படிச்சவர் தான், சுந்தர் கூட. அவரை சந்திச்சு அவருக்கு இந்த புத்தகம் கொடுத்துட்டு இருக்காரு. அது பெரிய வேலை. அது ஒரு மைக்ரோ சிப் தயாரிக்கிற, சிங்கப்பூர்ல மைக்ரோ சிப் ஏதோ ஒரு இடத்துல, சிங்கப்பூர் எங்கேயோ இடத்துல இருக்காரு. அவரு சிங்கப்பூர்ல தான் இருக்காரு. அவரு சந்திச்சு அவருக்கும் பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு கடுமையான ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருந்து ஏதோ அவர் காலம் ஆயிட்டாரு. இந்த பிரச்சனையில தெரிஞ்சுதான் அவங்க காப்பாத்தி இருக்கலாம். 50 லட்சம் காலி. என்னது 50 லட்சம். சுகர் வேற ஒரு இடமும் இல்ல, சக்கரை நோய், அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது. சக்கரை வந்து செத்து போயிட்டாரு. கொடுமை. இந்த லட்சணத்துல தான் இருக்கு. என் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ணு ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க, அற்புதமா இருக்கு, நல்லா பண்ண, இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டு நான் சொன்ன, அவங்க இஷ்டத்தை கூட்டிட்டேன், நீயே பண்ணு. ஏன்னா என்னுடைய இலக்கே இதுதான். வெங்கடேஷ்ங்கிற இலக்கு வந்து விண்வெளிக்கு கூடிய இலக்கு, நீ பண்ணிக்கோ. ஏன்னா இன்னும் டைம் ஆகும். என்ன என் பொண்ணை புரிஞ்சுக்கிறது லேட் ஆகுனா, பொண்ணுங்கிறது வெறுமல சொல்றது. 25 வருஷம் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்யலைன்னா நாளைக்கு சுந்தர் செஞ்சிருவாரு, புரியுதா? நான் என் பொண்ணை நம்ப தயார் இல்லை. யார் நம்ப தயார் இல்ல?
ஐயா நீங்க இப்படி போட்டு அப்படி வாங்குறீங்க, அப்படி போட்டு இப்படி வாங்குறீங்க. இல்ல எனக்கு யாரு மேல நம்பிக்கை கிடையாது. நமக்கு யாரு மேல யாருன்னா ஒருத்தர் முன்ன வரணும் செய்யறதுக்கு. ஏங்க இது சிம்பிள். இது எடுத்துட்டு போனது இப்ப ஒண்ணு இல்ல. நீங்க யார வேணா சொல்ல, என்னைய வந்து நீங்க சாம்பிளா காட்டல, இந்த மாதிரி ஒரு 365 நாள் ஒருத்தர் இருக்க போறாருங்க, நீங்க மெடிக்கல் காலேஜ்ல கேளுங்க, சரி நான் வந்துடுறேன். பின்ன இனி யாரும் இதை மறுக்க முடியாது. ஏன்னா நாசால ரிசர்ச் பண்ணியாச்சு, இஸ்ரோல பண்ணியாச்சு, இஸ்ரோல பண்ண போறாங்க, நான் தான் பண்ண போறேன், அது என் பொண்ணு தான் பண்ணணும். வேற அந்த தகுதி எனக்கு இருக்குது, அது என் பொண்ணுக்கு இருக்கு, வேற ஒருத்தருக்குமே கிடையாது. என்னுடைய மாணவர்களுக்கு வரும். என் மாணவ நீங்களா பண்ணலாம், நீங்களா பண்ணலாம். இது உயிரே. இதுக்கு வந்து டிகிரியே தேவை. டிகிரி தேவை, ஒரு புடலங்கையும் தேவையில்லை. என்ன தேவையில்லை? என்ன டிகிரி? டிகிரிங்கிற போற ஆரோக்கியமா இருக்கானா? இங்க மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இதை காமிச்சா முடிஞ்சது எல்லாருமே. அதனால எல்லாரும் தயாரா இருங்க. நாம வந்து நிரூபிக்க போறோம். ஒன்னா இஸ்ரோடையோ அல்லது நாசாவுடையோ அல்லது சிங்கப்பூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல நிரூபிக்க தான் போறான். அதுக்கான வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க. யார் தொடங்கிட்டாங்க? இயல் தொடங்கிட்டாங்க. இயல் நீ என்ன பண்றேன்னு ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். ரைட், சொல்லுங்க. நாளைக்கு என்ன எடுக்கலான்றது நாளைக்கு நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். என் பொண்ணு இப்ப பேசுறாங்க. சொல்லுங்க, என் பொண்ணு பேசுறாங்க, கவனிங்க. என்ன பேச போறீங்க? அந்த உணவில் அதாவது இந்த உணவில்லாமல் வாழும் கலை அந்த முறையை பயன்படுத்தி விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு யோசனையா இருக்குதுங்கய்யா. இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இது தோணுச்சுங்க. அப்போ வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சொசைட்டி வந்து ஒரு போட்டி நடத்துறாங்க. போட்டின்னு சொல்ல முடியாது, திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளமா நடத்துறாங்க. அது வந்து ஒவ்வொரு ரீஜியன் பொறுத்து மதுரை, ஈரோடு, காஞ்சிபுரம்னு நடத்துறாங்க. நான் வந்து கல்லூரி இங்க படிச்சனால நான் மதுரை ரீஜியன்ல இந்த உணவில்லாமல் வாழும் கலையை வந்து ஒரு போஸ்டர் பிரசன்டேஷனா பண்ண போறேங்கய்யா. இதுக்கப்புறம் அதாவது பெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இதுல பெஸ்ட்டா செலக்ட் ஆகணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை செலக்ட் பண்ணலைன்னா அவங்க அறிவுக்கு எட்டல அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இதை அவங்க செலக்ட் பண்ணல அவ அறிவுக்கு எட்டலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அடுத்தது அதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 15, 16, 17 வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துறாங்க. அது வந்து ஸ்டேட் லெவல் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல 3 நாள் கூடி பிரசன்ட் பண்ணத எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. நிறைய ஆஸ்ட்ரானமி வானியற்பியல் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்டும், அது போக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் எல்லாம் வருவாங்க. அவங்க ப்ரொஃபஸர், அவங்க பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. இங்க வந்து இன்டர்ன்ஷிப் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது போக நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கய்யா. இப்போ நான் 26 போனாதான் அங்க என்ன மாதிரியான நிலைமைன்றது தெரியும். அதுக்கப்புறம் 3 நாள் கேம்ப்ன்றது இப்ப நம்ம போய் கலந்துக்கலாங்க அங்க. அப்ப வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அருமை. சரி சரிங்க. அதுக்கான வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்க தொடங்கிடுவாங்க. ஏன்னா இது விட்டா வேற இப்போ இதுதான் ஃபைனல் சான்ஸ். அதாவது நாசாவுக்கு எவிடன்ஸ் கிடையாது, இஸ்ரோவுக்கு எவிடன்ஸ் கிடையாது, ஈசால எவங்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது. எவங்கிட்டையும் உலகத்துல எங்கிட்ட ஒண்ணுதான் எவிடன்ஸ் இருக்கு. உலகத்திலேயே நான் வந்து அவங்க ப்ராஜெக்டே பண்ணலாம். நாளைக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டா என்னைய அவங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம், அல்லது அவங்க செல்ஃப் ப்ராஜெக்ட் பண்ணலாம், அல்லது யாருக்கான அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஒன்னா எனக்கு என்னைய அவங்க செக் பண்ணலாம், இவங்க யாருக்காவது சொல்லி கொடுக்கலாம், யாரு வேணாலும் பண்ணலாம். அதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு நானு அல்லது என் பொண்ணு. ஏன்னா அவங்க அகாடமில இருக்காங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க. இது இவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா உலகத்துல எல்லா யூனிவர்சிட்டியும் கொண்டு வந்துருவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும். அப்ப யார் மாஸ்டர் தெரியுமா? என்னுடைய மாணவர்கள் பூரா மாஸ்டரா மாறிடுவாங்க. யார் மாஸ்டரா மாறுவாங்க? சுந்தர் ஒரு மாஸ்டர், அப்புறம் சண்முகம் ஒரு மாஸ்டர், அப்புறம் இயல் ஒரு மாஸ்டர், அப்புறம் யாரு வெங்கடாச்சலம் ஒரு மாஸ்டர். இன்னும் எங்கிட்ட படிச்சுட்டு ஓடினவங்களே கூப்பிடா, டே வாங்கினாங்கப்பா, டே வாட, டே வாட மறுபடியும் கூப்பிட்டு வாங்கடா இவனுக்கு சொல்லி கொடுங்க. போய் ஏன்டா பணம் கட்ட முடியாது ஓடுனவன், பாதியில போனவன், முடிஞ்சவன், பணம் கட்டிட்டு வராதவன், வந்தவன், வெந்தவன், போனவன் எல்லாத்தையும் கூப்பிடா, மறுபடியும் கூப்பிட்டு வாங்க எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஏன்னா
இதை சொல்லித்தர்றதுக்கு. ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்குது, இது எவல்யூஷன் சயின்ஸ். ஏன்னா இதுதான் உலகத்தில் நமக்கு தமிழில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். 200 ஆண்டுக்கு பின்னாண்ட கண்டுபிடிக்கிறத இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்து அரை மணி நேரத்துல நான் சொல்றதை கண்டுபிடிச்சு கொடுக்குது. நான் கண்டுபிடிச்சது மட்டும் இந்த 20 நாள்ல 60 கண்டுபிடிப்பை எவனாலையும் செய்ய முடியாது. அதாவது மைக்கேல் ஃபாரடே முடியாது, தாமஸ் ஆல்வா எடிசன் முடியாது. அவங்க எல்லாம் வந்து வருஷ கணக்காக. இப்ப நான் அரை மணி நேரத்துல ஒரு தியரி அதாவது ஏற்கனவே இருக்கிற எனர்ஜியை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது. ஏற்கனவே எனர்ஜி ஆவதும் இல்லை, எனர்ஜி அடைவதும் இல்லை, எனர்ஜி ஆகிறது இல்லை, அழிகிறது இல்லை. அது வந்து 1300 400 500 கோடி ஆண்டுக்கு முன்னாடி சூரிய பிரபஞ்சம்னு ஏற்படுச்சு. அதுல இருந்து நம்ம கணக்கு வச்சிட்டாலும் கூட இந்த மாதிரி எத்தனையோ பிரபஞ்சம் இருக்கு. அதுல எல்லாம் எப்போ எனர்ஜி எப்போ வந்தாச்சு, எனர்ஜி எப்போ வந்தாச்சு. ஆமா, அது என்ன பண்றது தெரியுமா? மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி சொன்னபடி கேட்க வைக்கணும். அங்கதான் இந்த வெள்ளைக்கார முண்டத்துக்கு அது வேலை செய்யும். இந்த வெள்ளைக்கார முண்டங்க எங்க தப்பு பண்றான்னா, நான் வீக்னஸ், அதாவது எல்லா எனர்ஜியில வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு, இது எவனுக்கும் தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, வீக்னஸ் பாயிண்ட் எங்க இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. எனக்கு தெரியும், வெங்கடேசனுக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியும், எவனுக்கும் தெரியாது வீக்னஸ் பாயிண்ட். அதாவது இயற்கையில வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது, வேதியியல்ல வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு இயற்கையில வீக்னஸ் பாயிண்ட்ங்கிறது ஆன்டி கிராவிட்டி வீல் வந்து வீக்னஸ் பாயிண்ட். என்னது? ஆன்டி கிராவிட்டி. ஆமா, அப்படி லிஃப்ட் ஆகி தூக்குறப்ப வேகமா சுத்துறப்ப வெயிட் லாஸ் ஆயிடும். வெயிட் லாஸ் ஆகும். நீங்க வேணா ஒன்னு செக் பண்ற சொல்லி பாருங்க. இப்ப சம்டி இருக்குது, பெரிய சம்டி இருக்கா இல்லையா? சம்டி. ஆமாங்க, சொல்லுங்க. அது 2 அடி சம்டி வந்து கைப்பிடி நீளமா இருக்கும், 2 அடி இருக்கும். ஆமாங்க. தலைவர 8 பவுண்ட் இருக்கும் இல்லையா? 8 பவுண்ட் 10 பவுண்ட் இருக்கும், 10-12 இருக்கும். எடுத்து தூக்குவாங்க, வேகமா விட்டு அடிப்பாங்க. அந்த கையில விடுறப்ப கை நல்ல பின்னாட வந்துடும். கை வந்து என்ன ஆகும்? பின்னாட வந்துடும், பின்னாடி வரும். அப்பதான் அந்த சொலட்டு அடிக்கிற வேகம் கிடைக்கும். இது ஒரு சிஸ்டம், சரியா? தூக்குறப்ப தூக்கும் பொழுது முன்னாடி பிடிச்சி தூக்குவாங்க, முன்னாடி பிடிச்சி தூக்கி விடுறப்ப பின்னாட வேகம் விடுவாங்க. இதுதான் சிஸ்டம். இப்ப என்ன பண்றோம்னா, நீங்க அந்த 8 பவுண்டு சம்டிய கடைசி பின்னாடி இருக்க தலைவை பிடிச்சி யாராலும் தூக்க முடியாது, யாராலையும் தூக்க முடியாதுங்க. தூக்கி பாருங்க, ஒண்ணும் நகர்த்த முடியாது, ஒண்ணுமே நகர்த்த முடியாது. அது ஒரு கையில தூக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரே கையில தூக்குறதுக்கு இந்த பின்னாடி கடைசி தலைவல புடிச்சு தூக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக் சொல்லுங்களா பாக்கலாம். அதாவது முன்னாடி 15 கிலோ இருக்கு, 2 அடி நீள கைப்பிடி இருக்கு, பின்னால தலை வச்சு தூக்க வெறும் குச்சியே உங்களால தூக்க முடியாது, வெறும் குச்சியே தூக்க முடியாதுங்க. அந்த பக்கம் வெயிட் இழுத்துக்கிட்டே இருக்கு, வெயிட் இழுத்துட்டே இருக்க. 2 அடி லென்த் ஆக்குது இல்ல, அதனால தூக்க முடியாது. பின்னாடி காம்பு மட்டும் தான் ஏழும், முன்பக்கம் எழாது. அதை தூக்குறதுக்கு ஒரு ஐடியா. நாம முன்பக்கம் பிடிக்கணுங்களா? இப்ப முன்பக்கம் பிடிக்காம பின்பக்கத்தை பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் இயற்கை வீக்னஸ் பாயிண்ட். என்ன தெரியுமா? அந்த 12 கிலோ என்ன பண்ணா தெரியுமா? இந்த 12 ஒரு சக்கரமா மாத்திடுறது. 12 கிலோ என்ன பண்றது? சக்கரமா மாத்துறது. அங்க முன்னாடி அதே இடத்துல ஃபிட் பண்ணிடுறது. எங்க முன்னாடியே ஃபிட் பண்ணிடுறோம், அதே இடத்துல ஃபிட் பண்ணிட்டு அதை ஒரு 1000 ஆர்பிஎம் சுத்த வைக்கணும். ஒரு பேரிங் போட்டு வட்ட சக்கரம் போட்டுறோம். என்னது? அதே 12 கிலோவுக்கு ஒரு பேரிங் செட் பண்ணி, ஃபேன் இருக்குல்ல, ஃபேன்ல பேரிங் இருக்கு, மேல வட்டு இருக்கிற மாதிரி பேரிங் செட் பண்ணி அந்த 12 கிலோ வச்சிருந்தது. வச்சுட்டு அது 1000 ஆர்பிஎம் சுத்தணும். எத்தனை ஆர்பிஎம் சார்? ஒரு மோட்டார் வச்சு சைடுல சுத்திட்டு மோட்டார் கழட்டி விட்டுறணும். சக்கரம் மட்டும் சுத்தம் 2 நிமிஷம் சுத்தமா இல்லையா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் சுத்தும். என்னது? 4-5 நிமிஷமா சுத்துங்க. அப்ப நீங்க புடிச்சு தூக்கி பாருங்க, ஒரே இந்த 2 விரல அப்படியே தூக்கலாம். நம்ப முடியுதா? தூக்கலாங்க, அப்ப தூக்கலாம். ஏன்னா அந்த வெயிட், அந்த முன்னாடி இருக்கிற அந்த சக்கரை 200 அந்த 1200 ஆர்பிஎம் சுத்தும் பொழுது எடை இழந்து விடுகிறது, எடையே போயிருது. கற்பனை பண்ணி பாருங்க, எடையே போயிருது. என்னது? எடையே போயிடும். அது காற்று மேல மதக்கிற மாதிரியே இருக்கும். இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த இடத்துல வீக்னஸ் பாயிண்ட். என்னது வீக்னஸ் பாயிண்ட்? இதத்தான் சார் நான் ஆன்டி கிராவிட்டிக்குள்ள கொண்டு வர்றேன். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் என்ன பண்ணேன்னா, வெளியிருந்து ஒரு HP மோட்டார் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்ப தொடர்ந்து மின்சாரம் வந்துகிட்டே இருக்காங்க. எடையே கிடையாது, ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மாஸ் வேற, ஃபோர்ஸ் வேற. இதை கிரியேட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டேன். உடனே என்ன பண்ணிட்டேன், பேரை என்ன மாத்திட்டேன். இந்த பேரை இப்ப மாத்திட்டேங்கன்னு தெர்மோடைனமிக். இதுல வந்து குவாண்டம் தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல். தலைப்பே மாத்திட்டேன்.
தலைப்பே மாத்திட்டீங்க. நேத்து வச்சு வேற தலைப்பு, இன்னைக்கு வேற தலைப்பே. ஆன்டி கிராவிட்டி தான். ஆன்டி கிராவிட்டி பிராக்கெட்ல தெர்மோடைனமிக் மெக்கானிக்கல் சிஸ்டம், தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். அப்படியே டைட்டில் வந்து ஆன்டி கிராவிட்டி வீல், தெர்மோடைனமிக் இன் மெக்கானிக்கல் சிஸ்டம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மேடம் நான் பேசுறேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு டவுட் கேட்கலாம். இன்னைக்கு இரவு சாப்பிட்டீங்கல்ல, நாளைக்கு காலையில் என்ன பண்ணலாம்? நாளைக்கு காலைல நீங்க சொல்றதை கேட்கலாம். மூஞ்சி நல்லா வடிஞ்சிருக்குது. யாரு? வெங்கடாச்சலத்துக்கு மூஞ்சி நல்லா வடிஞ்சு. கண்ணாடியில இன்னும் 6 மாசம் இலவசம் கழட்டிடலாம். அதெல்லாம் இழுத்து தண்ணியிலே போடுறப்ப கழட்டிடலாம். அதுல தண்ணியில ஓடணும். அது இப்ப பண்ண வேண்டாம். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. அதுவே போக அந்த எடை குறைஞ்சுக்க. அப்ப அதே இந்த கண்ணுல இருக்கிற அந்த கேட்ராக்ட்ல கரைய ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு, அந்த மாவு, அந்த கொழுப்பு மாவு உப்பு எல்லாம் கண்ணுல ஏறி இருக்கும். அந்த உப்பு பல்ல போக அப்படியே கரைய ஆரம்பிக்கும். ஒரு 6 மாசத்துல கரைஞ்சிடும். இப்ப நம்ம சாப்பிட முடியாது. குடலை சுத்தம் பண்றதுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால அது செய்ய முடியாது. என்னது? குடலை சுத்தம் பண்றதுக்கு. ஆமா, அந்த குடலை சுத்தம் முதல்ல வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும். அதுக்கே 6 மாசம் ஆயிரும். அதனால இப்ப நான் அதுக்கு நான் சொல்றது இல்லை. என்ன, அது வேண்டாம். அது இப்ப தேவையில்லை. பின்ன கண்ணு நல்லா இருக்கு. என்ன கண்ணு குருடா இருந்தா டக்குன்னு சொல்லிடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? கண்ணாடி போட்டுக்க, அது ஒண்ணுமே இல்லை. கண்ணுல இருக்க உப்பு, அந்த உப்பு என்ன பண்ணும் தெரியுமா? மூளைக்கு போகாம கண்ணு கெட்டுக்குது. அந்த உப்பு மூளைக்கு போச்சு ஆள் செத்துருவான். மூளைக்கு போச்சுன்னா ஆள் செத்துருவான். அதை கெடாம என்ன பண்ணுது? மூளைக்கு போகாம கண்ணு தடுத்துருது. மூளைக்கு போகாம கண்ணு தடுக்குது. கண்ணு என்ன பண்ணுது? தன்னை தியாகம் பண்ணுது. நான் போனாலும் பரவாயில்ல, மூளை கெடக்கூடாது. சொல்ல மூளை கெட்டு போச்சான்னு கேட்பாங்க. என்னடா மூளை கெட்டு போச்சான்னு கேட்பாங்க. இந்த கண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? உயிரை கொடுத்து தன்னை கெடுத்து கொண்டு மூளையை காப்பாற்றுகிறது. இதுதான் விஞ்ஞானம். கண்ணுக்கு பாரு உப்பு, அது எல்லாம் உப்பு தான். அந்த உப்பு அது முன்னாடியே ஃபில்டர் பண்ணி வச்சுக்குது. நீ ஏன் அங்க போய் நீ டேஞ்சர் பண்ற? முதல்ல நீ என்னைய தாண்டி தான் நீ அங்க போகணும். மெயின் பாஸுக்கு போகணும். முதல்ல நீ என்னை அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ மேல போ அப்படின்னு. இது எவ்வளவு ஒரு விஞ்ஞானம் தெரியுமா? இதை வெங்கடேசன் சொல்லிட்டு எனக்கே தெரியுது. என்னடா, ஆமாம், என்னுடைய கணிப்பின்படி மூளை கெட்டு மூளை கெட்டு போச்சுன்னா முடிஞ்சது கதை. பரிணாமமே அவுட். பரிணாமமே முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுதுன்னா, இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தண்ணியை கெடுத்து கொண்டு எல்லா உப்பு இங்க வாங்கி வச்சுக்கிட்டு மூளையை காப்பாத்துது. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, கண்ணு என்பது மூளைக்கு சமம். இப்ப கண்ணையும் சுத்தப்படுத்தணும்னா அது பின்னாடி வாட்டர் டே இது சொல்லியிருக்காரு. கண்ணை உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இருக்கு, பாடத்துல இருக்கு, படிங்க. சரியா? சரியா செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாளைக்கு வந்து என்ன பண்ண, இதே மாதிரி தண்ணியில போட்டுடலாம். தண்ணியில போட்டு பீட்ரூட்ல பண்ணலாம். பீட்ரூட் இது நாளைக்கு முட்டைக்கோசு இருந்தா பண்ணலாம், அல்லது முருங்காய் இருந்தா பண்ணலாம், அல்லது பீட்ரூட் பொருள் பண்ணலாம். பீட்ரூட் என்னன்னா, பீட்ரூட் எப்படி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஞ்சி மாதிரி செய்து சாப்பிடலாம். நல்லா பிரியாணி கஞ்சி மாதிரி. பீட்ரூட் வந்து பிரியாணி கஞ்சி. ஆமா, பட்டைக்கார மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, மசாலா, இஞ்சி, பூண்டு தட்டி போட்டு தாளிச்சு விட்டு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா அரைச்சு அதுல ஊத்தி விட்டுறணும். பூண்டு மசாலா போட்டு தாளிச்சு விட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் அவள் போட்டு கிளற வேண்டியதான். போட்டு ஒரு கொதி நல்லா மணமா இருக்கு. நெய் ஊத்தி தாளிச்சு கும்முன்னு மணக்க பிரியாணி ஸ்மெல் வரணும். எப்படி பிரியாணி ஸ்மெல் அல்ல வந்துரு. பூண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு பாருங்க. பூண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கும்முன்னு அப்படியே தூக்கம். அப்படியே அப்புறம் என்ன பண்றீங்க, அரைச்சி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஊத்தி விட்டுறீங்க. கொஞ்சம் வறுத்த அரிசி இருக்குல்ல, ஏதோ ஒரு அரிசி, குரணை அரிசி, ஏதோ ஒரு அரிசி, உங்களுக்கு என்ன அரிசி இருக்குது அடுத்து போடலாம். இல்லையா அவள் கூட போட்டுக்கலாம். அவளை போட்டுக்கலாம். அவளால அவள் போட்டுக்கலாம், அரிசியும் போட்டுக்கலாம். என்ன வேணா ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் என்ன வேணா என்ன பண்றீங்கன்னா, அப்பளம் 4-5 அப்பளம் வச்சுக்கிறீங்க. வயிறு நிறைய சாப்பிடுறீங்க. சாப்பிடும் பொழுது அந்த கஞ்சியில எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கிறீங்க. சரிங்க, ஓகேங்க. ருசி பயங்கரமா இருக்கும். ருசி அப்ப எனக்கே நல்லா சாப்பிடலாம். ருசி பயங்கரமா இருக்கும். அப்பளம் சுவையா இருக்கும். இந்த பக்கம் சுவையும் இருக்குது, இந்த பக்கம் உப்பும் இருக்குது, இந்த பக்கம் பிரியாணி ஸ்மெல் இருக்கு, இந்த பக்கம் வித்தியாசமா இருக்கு. என்னது, வயிறு காலி சுத்தம் வயிறு. ஆமா, நாக்கு அவ்வளவு சுவையா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சரியா? சரிங்க, ரொம்ப நல்லது. நிறைவு செஞ்சிடலாமா? நன்றி. வணக்கம். திருடோசன், நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க. 2 நிமிஷம். இன்னைக்கு காலையில இருந்து நீங்க எலுமிச்சை பழம் சொன்னீங்க இல்லையா? சோ எலுமிச்சை பழம் போட்டுதான், அதுதான் ஜூஸ் போட்டு. ஏன்னா எனக்கு அந்த தொண்டை கரபரப்பு நேத்தோட முடிஞ்சது. சரியா? இன்னைக்கு வந்து நண்பர் வந்தார் இல்லையா, அவர் கூட போய் அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு.
ஒரே ம் ஒரு இட்லி இட்லி மட்டும். அதான் நான் சொன்னேன், நான் இப்பதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் இட்லி சாப்பிடுறேன். அது சாப்பிடுங்க சார், நல்லா சாப்பிடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. எவன் சொன்னா இட்லி அதான் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் சொன்னேன் நானு. ஆ, ஆ. அதான் நான் சொல்றேன். இல்ல நான் ரொம்ப மாசம் ஆச்சு நான் வெளியே சாப்பிட்டு, இப்ப ம் உங்களுக்கு டெமோ கொடுக்கறதுக்காக சாப்பிடுறேன் அப்படின்னு. நான் சாப்பிட்டு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவ கூட உட்காந்து சாப்பிட்டு நான் சொன்னேன் நானு. இப்பதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிடுறேன், இத்தனை நாள் எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, ம் ம் அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இப்ப சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல. ஆனா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். ம். அவங்க ஒரே ஒரு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இட்லி. ஐயோ அந்த இட்லிங்கிறதே சட்னிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சுவை பொருள், அவ்வளவுதான். அதுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் என்ன பண்ண மனசு சம்மந்தம் நினைச்சா இல்லை. சாப்பிட்டு. அதுதான் இங்க ஒரு இடத்துல அங்க சொல்லியிருப்பான், வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு பொருளை பாக்குறீங்க, லட்டை பாக்குறீங்க, லட்டு பார்த்தா லட்டு ஜிலேபி உணவு முறுக்கு இருக்கு, அது எது எது வேணா வச்சுக்கலாம். அது இட்லியா இருக்கலாம், தோசையா இருக்கலாம், பூரி பொங்கல் லட்டு இது எல்லாம் உள்ள பலகாரம் தான். பார்த்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு, என்ன பண்ணலாம்? ரெண்டு வகையில முடிவு எடுக்கலாம். ஒண்ணு தின்னு அனுபவிச்சு முடிச்சிடுறது, தின்னு அனுபவிச்சு முடிக்கிறது, இல்லையா அறிவின் தெளிவால் தடுத்து நிறுத்துவது, அறிவின் முயற்சியால் ஒன்னா தடுத்து நிறுத்துறது, அல்லது தின்னு ஓட்டுன்னு சுத்தப்படுத்துறது, ரெண்டு தான் வழி. சாப்பிடுறோம் சாப்பிடலன்றது பிரச்சனை கிடையாது, அது எப்படி சுத்தம் செய்யறோம்ன்றதுதான் பிரச்சனையே இங்க, அவ்வளவுதான். இப்ப இதே ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கோங்க, பிச்சைக்காரங்க வழி எல்லாம் வாய் போட்டு கம்முன்னு இருப்பான். நாம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன ரெண்டு வகையில முடிவு எடுக்கலாம். ஒண்ணு தின்னு பாக்குறது, தின்னு பார்த்து அனுபவிச்சு முடிச்சிடுறது. அடுத்தது அறிவின் வலிமையால் தடுத்து நிறுத்துவது. இது என்னடா இது மீண்டும் ஏன் சுத்தப்படுத்துறது, இது பண்ணிட்டு இது சாப்பிட்டது தானே அப்படின்னு முடிவு எடுக்கலாம். இப்படித்தான் ரெண்டு முடிவு இருக்குது, சரியா? அவ்வளவுதான், சந்திப்போம், சரியா? நன்றி 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 நன்றி.